2001ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் நாள் புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் தெய்வீக பேருரை வழங்கிய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தனக்கு எவர் மீதும் கோபமோ கஷ்டமோ வெறுப்போ இல்லை, ஆனால் தனக்கு ஒரு வருத்தம் உள்ளது என்று தெரிவித்தார். ఏమిట్రా వీడు ఇంత చెప్పినా గానీ వినుకోకుండా పోతున్నారే, వీడు ఏ విధంగా బాగుపడతారు, వీడు బాగుపడటానికి అవకాశమే లేదే, వీటితో ఎంత మాట్లాడి ప్రయోజనం ఏమిటి, ఎంత సమీపించి ప్రయోజనం ఏమిటి అని ఆ విధమైనటువంటి కష్టం కలుగుతుంది. కానీ என்னடா இது, இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் போகிறார்களே, இவர்கள் எப்படி திருந்துவார்கள், இவர்கள் நல்வழிக்கு வர வாய்ப்பே இல்லையே, இவர்களிடம் எவ்வளவு பேசி என்ன பயன், நான் எவ்வளவு நெருங்கி வந்து என்ன பயன் என்று கஷ்டம் தோன்றுகிறது என்றார். மேலும் அவர் விளக்கி கூறிய போது, நவீன கல்வியால் மனிதனின் மனம் மாசுபட்டுள்ளது. மனம் மாசுபட்டால் மனிதன் எப்படி வாழ்க்கையில் உயர முடியும்? அவன் உயர்கல்வி கற்றவனாகவும் பெயரும் புகழும் கொண்ட அதிகார பதவிகளை வகிப்பவனாகவும் இருக்கலாம். ஆனால் தான் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவனது சாதனைகள் அனைத்தும் பயனற்றவை. எல்லோரும் ஆத்மஸ்வரூபம் என்பதை உணராமல் போவதால் தான் மனிதர்கள் அனைத்து வித கஷ்டங்களுக்கும் உள்ளாகிறார்கள் என்றார் பாபா. பாபாவின் இந்த குறிப்பிட்ட கருத்து 2001ஆம் ஆண்டு நடந்த பாலவிகாஸ் குருக்களுக்கான சர்வதேச மாநாட்டு நிகழ்வின் போது தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.